தாய் தந்தையருக்காக ஒரு குழந்தை பரிந்துரைப்பது, துஆ கேட்பது அல்லாஹ்வால் குர்ஆனில் கூறப்பட்ட விடயம். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நான் சிறுவனாக இருந்த போது என்னுடைய பிரச்சனைகள், நான் படுத்திய கஷ்டங்களை என்னுடைய தாய் தந்தையர் பொறுத்து கொண்டார்கள். அதை போல் யா அல்லாஹ் என்னுடைய தாய் தந்தையருடைய பிழைகளை நீ பொறுத்தருள் என்று அல்லாஹ்வே தனது திருமறையில் கேட்குமாறு கட்டளையிட்டிருக்கிறான். உங்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். சும்மா சொல்றான் என்றால் பரவாயில்லை. லிவாவுல் ஹம்த் என்ற கொடி நிழலில் முதலாவது இடத்துக்கு உரியவர் சிறு வயதில் தன்னுடைய ஆசைகளை அடக்கி அல்லாஹ்வின் பக்கம் தன்னை திருப்பிய ஒரு இளைஞன், அவனுக்கு முதலிடம் கிடைக்கும். அதனால் அவருடைய தாய் தகப்பனும் அந்த அருளை பெற்றுக் கொள்ள முடியும். ஏனென்றால் அவனுடைய நிறமொத்தம் ஜீன்ஸ் அந்த தாய் தகப்பன் தான். தாயும் தகப்பனும் ஒரே நேரத்திலே பார்க்கக்கூடியது அவர்களுடைய மக்களைத்தான். படித்தவர்கள், அறிந்தவர்கள் இதை பற்றி நன்கு உணர்வர். ஒரு தாயின் நிறமொத்தம் 23 சோடிகளும், ஒரு தகப்பனின் நிறமொத்தம் 23 சோடிகளும் சேர்ந்தவன் தான் ஒரு பிள்ளை. ஒரு தாய் தகப்பனை நேரே பார்க்க வேண்டும் என்றால் அந்த பிள்ளையை பார்த்தாலே போதும். ஒரு தகப்பனின் சொத்துகள், செல்வங்கள், தாய் தந்தையரின் சொத்துக்கள், செல்வங்கள் எப்படி ஒரு மகனுக்கு உரித்தாகுமோ அதை போன்று ஒரு தாய் தகப்பனின் ரகசியமான எண்ணங்கள், கருத்துக்கள், நிர்ணயங்கள், அவைகளுக்கும் நோய்கள், அவைகளுக்கும் அவன் சொந்தக்காரனாக வேண்டி வரும். சில வேளை வராமலும் இருக்கலாம், ஆனால் அது கட்டாயம் அதற்குரியவனாக அவன் வரும். சொத்துக்களுக்கு உரிமை இருக்கும் என்றால் அதன் அந்தரங்கத்துக்கும் அவனுக்கு உரிமை உண்டு. இமாம் கஸ்ஸாலி நாயகம் சொன்னார்கள், குல்லு ஷைஇன் ரஜஅ இலா அஸ்லிஹி. ஒவ்வொரு பொருளும் தன்னுடைய யதார்த்தத்திலே மீளும். ரசூல் நாயகத்தினுடைய தாய் தகப்பன் தான் அவருடைய உடல். அவர் ரசூலாக்கப்பட்டார் என்றால் அந்த உடம்பும் அந்த தன்மையை பெற்றுக்கொள்ளும்.
எனவே நாயகத்தின் தாய் தகப்பன்மார் நிச்சயமாக பரிசுத்தமானவர்கள். சயின்ஸ் விஞ்ஞான ரீதியாக நோக்கினாலும் அது சரியாக வரும். ஆனால் குர்ஆனிலும் அல்லாஹ் அதை தெளிவாக சொன்னான். தக்கல்லுபுக ஃபிஸ்ஸாஜிதீன், நபியே உங்களை சுஜூத் செய்பவர்களில் இருந்து புரட்டி வந்திருக்கிறோம். நாயத்துடைய பரம்பரையில் எல்லோரும் சுஜூத் செய்தவர்கள் என்று அல்லாஹ்வே திருமறையில் கூறியிருக்க, அவர்கள் நரகத்துக்குரியவர்கள், அவர்கள் சொர்க்கவாதிகள் இல்லை என்று கூறுகின்ற ஒரு சாராரம் உண்டு. இது அறிவுக்கு பொருந்தாத விடயம். நம்மளுடைய பிள்ளை ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டம் பெற்றால் அந்த பெருமை அந்த தாய் தகப்பனுக்கு. அவருடைய பேருக்கு முன்னால் பாப்பாட பேர் தான் அந்த சர்டிபிகேட்டில் இருக்கும். அந்த கன்வகேஷன் நேரம், பட்டம் அளிக்கின்ற அந்த நேரம் தாய் தகப்பனை கூட்டிக்கு வர சொல்வார்கள். ஏனென்றால் அதன் பெருமைக்குரியவர்கள் அவர்கள்தான். ஷஃபாத் கிடைக்காது அல்லது எங்களுக்கு ஷஃபாத் இல்லை என்று நாம் நினைப்பதற்கு எந்த தகுதியும் எம்மிடம் இல்லை. ஏனென்றால் நாம் அமல்களை சரியாக செய்கின்றவர்கள் இல்லை. அல்லாஹ் நினைத்தபடி நாம் தொழுதிருந்தால் ஷஃபாத் தேவையில்லை. அந்த தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா அவன் நமக்கு ஒரு சன்மானம் அளிக்கலாம். அப்படி எந்த நபியும் சொல்லவில்லை. இப்போது மௌலவி வாசித்தார், நான் ஷஃபாத்துக்குரியவன், ஆனால் நான் பெருமை கொள்ளவில்லை. நான் எல்லா ரசூல்மாரிலும் முதன்மையானவன், ஆனால் நான் பெருமை கொள்ளவில்லை. நாயகம் நமக்கிட்ட ஒரு துவா கேட்க சொல்லியிருக்கார். நாம ஒவ்வொரு நாளும் நாயகத்துக்காக அந்த துவாவை கேட்கிறோம். நாயகத்துக்கு நாங்கள் துவா கேட்கிற, உலகத்துக்கு அருள் கொடை நாயகம். நாயகன் நம்மளை ஒரு துவா கேட்க சொன்னார்கள். அதுக்காகத்தான் நாம் பாங்குக்கு துவா ஓடுவது அந்த நாயகத்துக்கு கிடைக்க வேண்டிய துவாவை தான். اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي سيدنا محمد الوسيلة. வசீலா இருக்குதே, அப்ப என்னதுக்கு இந்த துவா ஓதுற? والفضيلة والدرجة الرفيعة عالية فبعضه مقاما محمودا الذي وعداه ورزقنا شفاعته وأوردنا حوضه يوم القيامة إنك لا تخلف الميعاد. இந்த பாங்கு துவாவை நாம் ஒவ்வொரு நாளும் 5 முறை ஓதுகிறோமே, அதையாவது பார்க்கணும் இல்லையா? குர்ஆனை தான் பார்க்கலாம், ஹதீஸை தான் பார்க்கலாம். இந்த பாங்குல துவா ஓதுற என்னன்னு பார்க்கறது இல்லையா? இறைவா, நீ யௌமுல் கியாமாவுடைய நாளில் நாயகத்துக்கு அளிக்க இருக்கின்ற வசீலா, பரிந்துரை, வல் ஃபதீலா,
அதாவது உயர்ச்சி உயர்ச்சியான நிலைமைகளை நீ அவருக்கு கொடுப்பாயாக, அந்த நாயகத்துக்கு நீ கொடு என்று துவா கேட்கிறோமே. நாம நாயகத்துக்கு துவா கேட்கிற ஆக்களா? என்னுடைய சேகநாயகம் அவருக்கு தலையிடிக்கிறது மஜீத் எனக்கு ஊதிப்பார் என்றார். நான் ஒரு நாளும் ஊதி பார்த்ததில்லை. அவரே சேரு, நான் எப்படி ஊதி பார்க்கிறேன்? ஆனா அவர் விரும்புவார், அவரை தளவ விரும்புகிறார். அது பெருமை இல்லை, அவருக்கு ஒரு ஆசை. ஒரு தாப்பன் எவ்வளவு பணங்கள் எவ்வளவு செல்வங்கள் நிறைந்திருந்தும் தனது மகன் ஒரு சாரம், ஒரு ஷர்ட், ஒரு பனியன் வாங்கி தந்ததை பெரும் ஒரு பெரிய பொருட்டாக நினைப்பான். அவனுக்கு இதே போல் 1000 சாரங்கள் வாங்க வசதி உள்ளவன். ஆனால் இது என்னுடைய மகன் எனக்கு வாங்கி தந்தது என்று அவன் விருப்பம் கொள்வதில் அவனுக்கு அதிக சந்தோஷம். ரசூல் நாயகத்துக்கு நாங்கள் துவா கேட்கிறோம். நாயகம் சொன்னார்கள், எனக்கு ஜன்னத்துல் ஆதின் என்ற சுவர்க்கத்திலே ஒரு இடம் இருக்கிறது, அதை அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் கொடுப்பானாம். அதை நான் பெற நினைக்கிறேன், விரும்புகிறேன். எனவே நீங்கள் எனக்காக துவா கேளுங்கள் என்று நாயகம் நம்மளை பார்த்து சொன்னார். அதற்காகத்தான் நாமல் இந்த துவாவை கேட்கிறோம். ஷஃபாத் என்பது கட்டாயம் ஒவ்வொரு நாளும் மனித மத்தியில் இருக்க வேண்டியது. நான் ஒரு பிழை செய்தால் அதற்கு தண்டனை வழங்குவது தகும். ஆனால் மன்னித்து விடுதல் ஒரு மேலான மனோபாவம். அறைந்த இடத்துக்கு அதே அறைவதற்கு இஸ்லாத்தில் உரிமை உண்டு. ஆனால் மன்னித்து விடுதல் ஒரு மேலான மனோபாவம் என்று நாயகமே சொல்லியிருக்காங்க. நாயகத்துக்கு எத்தனையோ கஷ்டங்களை ஏற்படுத்தியவரை அவர் திரும்பி நொந்தது கூட இல்லை. ஷஃபாத் செய்கின்ற தகுதி நாயகத்துக்கு நிச்சயமாக உண்டு. அதை அனுபவித்து பார்த்தால் தெரியும். அறிவு ரீதியாக இருப்பது பொருத்தமற்றது. அல்லாஹ் குர்ஆனிலே இல்முல் யகீன், ஐனுல் யகீன் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறான். அல் ஹாக்குமுத் தகாலுர் ஹத்தா ஜூதுமுல் மகாபிர். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை ஓதி பாருங்க. கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன் லதரவுன்னஹா ஐனல் யகீன். எனவே நாம் தொழுகின்ற தொழுகை, நாம் பிடிக்கின்ற நோன்பு, நாம் செய்கின்ற ஹஜ்ஜி எங்களுக்கு சுவர்க்கத்தை தரும் என்று மட்டும் விரும்பாப்பு இருந்தால், அது சரியாக இருந்தால் தானே மார்க்ஸ், இல்லாட்டி இல்லை. நான் 100க்கு 100 என்னுடைய பாடத்தில் நான் செய்திருக்கிறேன், எனக்கு யாருடைய சிபாரிசும் தேவையில்லை என்று ஒரு மாணவன் நினைப்பதென்றால், அவன் சரியாக அதுக்கு விடை அளித்திருந்தால் அது சாத்தியமாகும். இல்லாவிட்டால்
அவன் தண்ணியை தான் நொந்து கொள்ள வேண்டி வரும். ராபியத்துல் அதபியா, ராபியா பஸ்ரியா என்ற ஒரு ஆத்மீக அம்மா அவர்கள் சொன்னார்கள், இறைவா, கொஞ்சம் பேர் உன்னுடைய சுவர்க்கத்தை விரும்பி தொழுகின்றனர், கொஞ்சம் பேர் உன்னுடைய நரகத்துக்கு பயந்து தொழுகின்றனர். நானும் உன்னை தொழுகிறேன். எனக்கு நீ சுவர்க்கம் தந்தாலும் நரகம் தந்தாலும் இரண்டும் ஒன்று. உன்னுடைய லிகா இருக்கும் வரையும் எனக்கு நரகம் சுவர்க்கமாகும். உனது லிகா அற்ற சுவர்க்கம் எனக்கு நரகமாகும் என்று ராபியா பஸ்ரியா நாயகி சொன்னார்கள். இது எப்படி இந்த அறிவு? அல்லாஹ்வுடைய லிகா இருந்தால் நரகத்தை கூட நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அவர் சொல்லினார். நரகம் சுவர்க்கத்துக்கு பயப்பட தேவையில்லை. ஆனால் அல்லாஹ் என்னை புரிந்து கொள்வானா, நாயகம் என்னை புரிந்து கொள்வாரா, இவ்வளவுதான் தேவை. சஹாபாக்கள் நாயகத்துக்கு பொருத்தத்துக்காக வேண்டி, அல்லாஹ் ரசூலின் பொருத்தத்துக்காக வேண்டி தன் உயிரை இழந்திருக்கிறார்கள். இஸ்லாத்திலே பிடிக்கப்பட்ட சண்டைகள், யுத்தங்கள் தற்பாதுகாப்புக்காக நடைபெற்றதை அன்றி வேறில்லை. இதை அகில உலக பேரறிஞர்கள் இதை தெளிவு கண்ட விடயம். யாருக்கும் அநியாயம் செய்வது இஸ்லாம் இல்லை. ஒரு பிறரை தன்னுடைய சகோதரன் மாதிரி ஏற்றுக்கொள்ளாத வரை அவன் முஸ்லிம் இல்லை. காபிர் முஸ்லிம் என்றெல்லாம் விருமாப்புக் கொள்வது முஸ்லிம் இல்லை. நான் தான் இந்த உலகத்திலே முதலாவது முஸ்லிம் என்று நபியை நீங்கள் கூறுவீராக என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கிறான். அவ்வளவு முஸ்லிமீன் வான அவ்வளவு முஸ்லிமீன், நான் தான் முதலாவது முஸ்லிம். அப்படி என்றால் அவருடைய நாயத்தினுடைய டிக்னிட்டி தலாதனங்களை பற்றி சொன்னால் பெருமை என்றால் கொள்வது. அவர் அப்படித்தானே சொல்லணும், நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லாமல் மற்றவர் எப்படி உணர்வது? இந்த புத்தகத்திலே இப்னு மாஜா என்று இப்படி போராட்டி இந்த புத்தகம் என்னன்னு தெரியும். அப்படி போட்டா இது பெருமைக்குரிய போட்டு வைக்கண்டா அப்படி கலைக்கிறது. அதுக்காண்டி இது இப்படி போட்டு வைக்க முடியாது, நாங்களும் இப்படி போடுவோம் என்று நாமளும் மடத்தானமா போடுறதா அறிவு. சுவர்க்கம் நரகத்தை பற்றி சொன்னார்கள் மௌலவி. லம் யகுன் அல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅதியஹுல் பையினா. அந்த லம் யகுன் அல்லதீன கஃபரு என்ற பாடத்தை எடுத்து பாருங்கள். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரியா.
ஈமான் கொண்டு அமல் செய்தவர். அமல் செய்து ஈமான எடுத்தவர் இல்ல கதை. ஈமான் கொண்டு அமல் செய்தவர் நன்மையை பெற்றுக் கொள்வார். ஆனால் நமக்கு அது சாத்தியமில்லை. ஒரு 7 வயசு பொடியன் பள்ளிக்கு போறவன் ஈமான் கொண்டு அமல் செய்பவனாக இருக்க முடியாது. அமல் செய்கிறவனாக இருக்கலாம். பாப்பாவை பார்த்து பெரியாக்களை பார்த்து அமல் செய்கிறவனாக இருக்கலாம். பின்னர் அவன் அதை உணர்வான். ஈமான் கொண்டு பின்னர் அமல் செய்வான். அதுதான் யா அய்யுஹல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி. ஈமான் கொண்ட மனிதர்களே, நீங்கள் மீண்டும் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ளுங்கள். ஒரு சின்ன பிள்ளைக்கு அல்லது ஒரு படிப்பறிவற்ற ஒரு மனிதனுக்கு இதை உணர்ந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம். என்றாலும் படித்தவர்களுக்கு இது விளங்கவில்லை. நரகத்திலே அதிகமான வேதனைகள் அதே மனிதன் தாங்க முடியாத நிலை. யா மாலிக் யா வைலனா, எங்களுக்கு பிடிச்ச கேளன்னே மாலிக்கு என்று அழுகின்ற ஒரு அவல குரல். இதெல்லாம் நரகத்தில் நிகழ்கின்ற நிகழ்வுகளாம். நாயகம் கண்ணால் பார்த்த விடயங்கள். சொர்க்கத்திலே பிரச்சனை இல்லை. ஊரின் பெண்கள் அவர்கள் கைகால் ஊண்டுவது மற்றும் நாம் படுக்க வேண்டும் என்றால் கட்டில்கள் வருவது, பாலாறு, தேனாறு, மதுவாறு, கல்லாறு, இவைகளெல்லாம் எமக்கு புகட்டப்படுவது, அதெல்லாம் சொர்க்கத்தின் நிலைமைகள். அப்ப அது பிரச்சனைக்குரியதில்லை. ஆனால் நரகம்தான் பிரச்சனை. எமது பள்ளியில் வெள்ளிக்கிழமை நாம் ஓதுகின்ற குத்பா நேரம் ஓதுகின்ற வழக்கமா எமது ஊரில் ஓதி வந்த ஒரு பைத், ஒரு இமாம் ராஜி இருக்கலாம், அவரால் இயற்றப்பட்ட ஒரு பைத் நம்முடைய ஊரில் முதல் பாடப்பட்டு வந்த ஒரு வழக்கம். அது இப்போது இல்லை. அது நமது பள்ளியில் இந்த தைக்காவில் நாங்கள் அதை படிப்போம். இறைவா, நான் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்துக்கு உரிமை உடையவனா என்பதை எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் அறியேன். சுத்தமாக உன்னுடைய நரக வேதனையை என்னால் தாங்க முடியாது. நான் சுவர்க்கத்துக்கு உரியவனா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் உன்னுடைய நரக வேதனையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அவலை. அதற்காக சாப்பிலே தௌபத்தன் ஃபாஃபில் துனூபி, எனவே என்னுடைய பாவங்களை நீ மன்னித்தருள். ஃபைன்னக காஃபிருன் தன்பில் அலீமி, நீ பாவங்களை மன்னிப்பதில் மேலானவன் என்ற இந்த பைத்தை நாங்கள் ஓதுவது வழக்கம். இந்த பைத்தை அவ்வளவு பிடிக்க மாட்டா நம்மள ஆக்களுக்கு நினைக்கிறேன். அவங்க சொர்க்கத்துக்கு நேரத்தோடைய அவங்க டிக்கெட் எடுத்துட்டாங்களே, அப்ப அவங்களுக்கு இது தேவையில்லை. எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நீங்களே சொல்றீர்கள் எங்களுடைய கொள்கையில் பிழை என்று. அப்ப நாங்க இப்படி கேட்டுதானே மாறணும்.
ஷஃபாத் அது இதுன்னு தானே போவோம். என் உடம்பில் நான் நாயகத்தை ஏற்றிருந்தால் எனக்கு நரகம் ஹராம், நெருப்பு என்னை தீண்டாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் முள்ளந்தண்டிலே ரசூல் நாயகம் இருந்தார்கள். அவரை நம்ரூத் நெருப்பு குண்டத்திலே எறிந்தார். அல்லாஹ் சொன்னான், யா நாரு கூனி பர்தம் வஸலாமா அலா இப்ராஹிம், ஏ நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு குளிந்து விடு என்றான். நெருப்பு குளிர்ந்தது. நாயகம் இருக்கும் இடத்தை ஒரு நாளும் நெருப்பு தீண்டாது. நாயகம் என்பது என்ன? அவர் யார்? எமது உடம்பில் அவரை எவ்வளத்திலே வைப்பது? ஈமான் கொள்ள வேண்டுமே எம் இதயத்தில். அவருக்கு வைக்க வேண்டிய இடம் எது? ஒரு சீனி இருக்கும் என்றால் அதை குசினியில் இருக்கிற கபர்ல வைக்கலாம், உள்ளூட்டுல வைக்கலாமா? சீனி போத்தல. செருப்பு இருந்தால் காலுக்கு போடலாம், அதை தூக்கி தலையிலே வைக்கலாமா? அப்ப அதை அந்தந்த இடத்திலே வைக்க வேண்டுமே. அல்லாவை வைக்க வேண்டிய இடத்திலே நாயகத்தை வைக்கலாமா? அல்லாஹ் எல்லாவற்றையும் சூழ்ந்தவன், அவனுக்கு இடமில்லை. அப்ப அவனை வைக்க இயலாது. அல்லாவை சூட்டி மறைக்க பொக்கெட்ல காசு வைக்கிறா போல வைக்க இயலாது. அல்லாவை நாம் எத்தக்கூட முடியாது. ஆனால் அவனை நாம் நெருங்க முடியும். குர்பத், அவனை நெருங்கினால் அவன் நமக்கு உணர்வை தருவான். ஆனால் ரசூல் நாயகத்தை நாம் எமது இதயத்தில் வைக்கலாம். இதயத்திலே அவர் வைக்க வேண்டிய இடம் எது? அதிலே சொன்னபடி வைப்பதென்றால் உயிருக்கு மேலாக நாயகத்தை வைக்க வேண்டும். உயிர் எமது உடம்பின் ஒரு பிரதான அமைப்பு. அதற்கு மேல் உமரே, ஒரு நாள் நாயகம் கேட்டார்கள், ஐயா உமரே, என்னை நீங்கள் எப்படி நேசிக்கின்றீர்கள்? என்னை எவ்விடத்திலே எப்படி நீங்கள் கருதி வைத்திருக்கிறீர்கள்? அவர் சொன்னார், நாயகமே, என்னுடைய உயிருக்கு பிறகு உங்களைத்தான் வச்சிருக்கேன் என்று சொன்னார். அவர் சொன்னார், உனக்கு ஈமான் பூர்த்தி இல்லை என்றார். அப்போது அவர் யோசித்து சொன்னார், நாயகமே, உங்களை எனது உயிரின் மேலாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். நாயகம் சொன்னார்கள், உனக்கு ஈமான் இருக்கிறது. அப்ப நாயகத்தை உயிருக்கு மேலாக வைக்க வேண்டும் எமது உடம்பில். அது எது? அதை எப்படி பூட்டுவது? ஈமான் கொள்ளத்தானே அமல் சாலிஹாத், நல்ல அமல் செய்ய முடியும். அமலுக்கு மதிப்பில்லை, ஈமானுடைய அமலுக்கு தான் மதிப்பு. உடம்புக்கு மதிப்பில்லை, அது உயிரோடு இருந்தா தான் மதிப்பு. நாம் எத்தனையோ பெரிய என்னுடைய உயிரே என் சுவாசமே என்றெல்லாம் நாம போற்றி புகழ்ந்த எமது மனைவிகளை அல்லது எமது காதலிகளை ஒரு சின்ன வருத்தம் வந்தா அல்லது ஒரு கேன்சர் மாதிரி வந்தா அல்லது ஒரு டயபெட்டிஸ் வந்தா மெல்ல ஆள் விட்டு விலகும். இதயத்தை நோக்கி இருந்தால் நீ விலகி இருக்க மாட்டாய். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உடம்பெல்லாம் கிருமி தாக்கம் ஏற்பட்டு கஷ்டத்தை அடைந்த நேரம் அவருடைய மனைவி ரஹ்மா, நம்மள ஒரு பொம்பளையால போலியா, ஒரு வடிவான பெண்,
யூசுப் நபியின் பரம்பரையில் வந்த மிக அழகான பெண். அவர் தன் கணவனை தலையிலே சுமந்து காட்டுக்கு சென்று காப்பாற்றியவர். அதுதான் அன்பு, அதுதான் இதய தரிசனம். உயிரை தரிசிப்பது அதுதான். கதிஜா நாயகி கிழவியா இருந்த போதும் கூட ரசூல் நாயகம் அவவை கிழவி இல்லை, அவ குமரே என்று சொல்லி மனம் நிறைவு பெற்றவர். அதுதான் அன்பு. ஆயிஷா நாயகி 11 வயதாக இருந்த போதும் கூட 56-57 வயசு நாயகத்தை எனது நிரப்பமானவர் என்று அவ கணித்தது. இதைதான் அன்பு. அந்தந்த இடத்தில் வைத்தால் அதற்கு ஒரு மதிப்புண்டு. முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் அவர்கள் பக்தாதிலே பிரசங்கம் செய்வது வழக்கம். ஒவ்வொரு புதன்கிழமையும் அவர்கள் பிரசங்கம் செய்வார்கள், உபன்யாசம் செய்வார்கள். அவருடைய முதலாவது உபன்யாசம் உலகத்துக்கு யோசனையை கொடுத்து விட்டது. என்னென்று தெரியுமா? சிந்தனை எனும் முட்டு குளிப்பவன் மனம் எனும் கடலில் ஆழ்ந்து ஞானம் என்ற முத்துக்களை பொறுக்கி நெஞ்சு எனும் கரைக்கு வருவான். நாவு என்ற தரகன் விலை பேசியதும் அது வைத்து காக்க வேண்டிய இடத்தில் காக்கப்படும். நபியே, நீங்கள் மக்களுக்கு என்னுடைய மார்க்கத்தை எடுத்து கூறுங்கள். அதில் ஒரு சிலருக்கு அது பிரயோசனப்படும். மார்க்கம் கூறுவது எல்லாருக்கும் பிரயோசனப்படாது. அதுக்குரியவர்களுக்கு அது பிரயோசனப்படும். சுவர்க்கம் நரகத்துக்கு நாம் பயப்பட தேவையில்லை. நமக்கு சுவர்க்கம் வரட்டும், அல்லாவிட்டால் நரகம் வரட்டும். ஆனால் நாம் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான ஒருவராக வாழ வேண்டும். நாம் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாவதென்றால் நமது ஊரில் கணிப்பது போன்று இல்லை. எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான அமைப்பு இருக்க வேண்டும். நாம் ஒரு மனிதனை சந்திப்பது, நாம் ஒருவரோடு பழகுவது, நாம் அக்கறை பற்றி இதில் 1000 பேர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பல்லாயிரம் பேர், அதில் நான் ஒருவன். நான் எனது விருப்பத்துக்கு எந்த கட்டுப்பாடுமற்ற நிலையில் புரிந்தால் மற்றவர்கள் மனங்கள் நோகடிக்கப்படலாம். அப்படியும் நடக்கப்படலாம். முஸ்லிம் நாயகத்தை கேட்டார்கள் அந்த அரபு நாட்டிலே. ஹெர்கல் மன்னன் கேட்டான் அபி சுஃபியான் நாயகம். அந்த நேரம் அவர் இஸ்லாமாகவில்லை. கேட்டார், உங்கள் ஊரில் முகம்மது என்ற ஒரு திருத்தூதர் சில கொள்கைகளை கூறிக்கொண்டிருக்கிறாரே, அவர் எப்படிப்பட்டவர் என்று ஹெர்கல் கேட்டார். அதற்கு அபு சுஃபியான் நாயகம் சொன்னார்கள், அவர் மிக நல்லவர், அவர் ஒரு தரோ ஜென்டில்மேன், அவர் மனித நேயமானவர். சரி, அவர் பொய் சொல்வாரா? ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார்.
அவர் நம்பிக்கைக்கு பாசிபமானவரா? திட்டமாக நம்பிக்கைக்கு பாசிபமானவர். அதனால் தான் நாங்கள் அல்லமீன் நம்பிக்கைக்குரியவர் என்று பட்டமே கொடுத்திருக்கிறோம். அப்படியான ஒரு நல்லவர். அப்போ ஹேக்குலிஸ் கேட்டார், அப்பா அவர் நல்லவர், ஒரு நம்பிக்கையானவர், அவர் சொன்னால் பொய் இல்லை, அப்படி என்றால் அவர் சொன்னது சரிதானே? அதற்கு அவர்கள் சொன்னால் இல்லை, அவர் எல்லாம் நல்ல, இந்த கதை மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, மற்ற எல்லாம் நல்ல பிள்ளைதான், இது மட்டும் பிரச்சனை. நீங்கள் போங்கள் என்று அந்த ஹேக்குலிஸ் இஸ்லாமானார். இதயங்களை தரிசிப்பது இஸ்லாம். உடம்பு இரண்டாவது பட்சம். நீங்கள் அறுக்கின்ற இறைச்சியின் மாட்டின் இறைச்சியோ இரத்தமோ என்னை வந்து சேர்வதில்லை, உங்கள் எண்ணமே என்னை வந்து சேரும். இது குர்ஆன். ஜாத்தியான மர்த்தபாவில் வைத்து பார்க்க வேண்டியவர் தான் நாயகம். அவர் சிவத்திலும் ஆதிக்கமுடையவர். தாயுல் அவ்வல் மற்றும் ஜல்லியுல் அவ்வல், சுயூனு ஜாத், ஷிபு ஜாத் என்றெல்லாம் பலனைக்குரியவர் தான் நாயகம். அவருடைய இடத்தை அறிந்து நாம் ஏற்றுக்கொண்டால், எம் இதயத்தில் நாம் அவரை ஏற்றுக்கொண்டால் நரகமே நெருங்காது. நரகத்துக்கு பயப்பட வேண்டியது அல்லாஹ்வையும் ரசூலையும் சரியாக ஏற்றுக்கொள்ளாத இதயங்கள் அதுக்கு பயப்படும். கியாமத் நாளில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டார்கள், யா மூசா அலைஹிஸ்ஸலாமே, நீங்க அல்லாஹ்வோட கதைத்தவர், இந்த பூமியிலே நீங்க அல்லாஹ்வோட கதைச்சிருக்கீங்க, எங்களுக்கு இப்படி எல்லாம் அல்லாஹ் என்னமோ பிரச்சனையை தரப்போறான் போல இருக்கு, எங்களுக்கு பயமா இருக்கு, நீங்கள் அல்லாஹ் கிட்ட போய் கதையுங்கள், எங்களுக்காக வேண்டி நீங்க ஒரு சிபாரிசு செய்வீர்களா என்று கேட்பார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வாராம், நானே கணக்க பேர பிரச்சனை ஏற்பட்ட போது நான் பொறுமை இழந்து கணக்க பேர கொண்டிருக்கிறேன். என்னுடைய லிஸ்ட் அல்லாஹ்வுக்கு கடுமையா ஈசுவான். எனக்கு அல்லாஹ்க்கு முன்னுக்கு முடிக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. அந்த முஹம்மத் அந்த மகனுக்கு ஏலும், நீங்க அவரிடம் கேளுங்கள், அவர் உங்களுக்காக பரிந்துரை செய்யலாம் என்று மூசா நபி கூறுவதாக புகாரி ஷரீஃபிலே தெளிவான ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு பரிந்துரை கூறுவதற்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லம் தானே, அப்படி இல்லை என்றாலும் ஏற்படுத்துவோமே. நாம் வாழ்வதற்கு ஆதாரம் வேணும் தானே. நாம் வீட்டில் மனைவி மக்களோடு வாழ்ந்தாலும் பிறருடைய ஆதரவு இல்லாது எப்படி வாழ்வது? எமக்கு அன்பு செலுத்தக்கூடிய மக்கள் இல்லாது எமது வீடு நரகமாகுமே. என்னுடைய தாய் என்னை சரியாக பார்க்காது, என் உம்மா என்னை பார்க்கவில்லை, என்னுடைய கணவன் என்னோடு அன்பாக இல்லை, என்னுடைய மக்கள் என்னோடு அன்பா இல்லை என்று தாய்கள் ஏங்குவதும் இதயங்கள் துடிப்பதும் நமது அக்கறை பற்றி சர்வ சாதாரணமாக நிகழ்கின்ற நிகழ்வுகள்.
ஒவ்வொரு நாளும் என்னிடம் எத்தனையோ பெண்கள் வந்து அழுத காட்சிகள், கதைக்கின்ற கதைகள் இதயமே வெடிக்கும் அளவுக்கு இருக்கிறது. எனவே ஷஃபாத்து கிடைக்காது என்று நீங்க யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு ஷஃபாத்து கிடைக்காட்டி உங்களுக்கு சுவர்க்கமே கிடைக்க மாட்டாது. ஏனென்றால் நாம் நடக்கின்ற நடப்புகள், நாம் நினைக்கின்ற எண்ணங்கள் நமக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும், அந்த ரசூலுக்கு தெரியும். நாம் இப்போது இங்கே கதைத்துக் கொண்டிருக்கிற இந்த கதை நாயகத்துக்கு முன்னுக்கு எடுத்து காண்பிக்கப்படும், பின்னர் தான் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கப்படும். இது சரியான ஹதீஸ். நான் இன்னே சொல்வது, நாம் என்ன குற்றம் செய்தாலும் அது நாயகத்துக்கு தெரிவிக்கப்படும். நாம் என்ன நன்மை செய்தாலும் அது நாயகத்துக்கு தெரிவிக்கப்படும். நாம் மூத்தாயினால் கபரிலே முன்கர் நக்கீர் ஒருவரை கூட்டி வந்து ஒரு கதிரையில், ஒரு சிம்மாசன கதிரையில் இருப்பாட்டுவார்கள். நம்மளை எழும்பு என்று சொல்லி நம்மளை எழுப்பி இருப்பாட்டி, இவரை தெரியுமா? மௌலவி மான் சொன்னார் இந்த ஹதீஸ், இவரை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது என்றால் அவரிடம் எந்த கேள்வியும் இல்லை. அவருக்கு நரக வேதனை அளிக்கப்படும். காரணம், ஒரு நன்மைக்கு ஆதாரமானவரையே உனக்கு தெரியாது என்றால் நன்மை எப்படி தெரியும்? இவரை உனக்கு தெரியுமா? ஆம் தெரியும். இவர் யார்? என்னுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ்வுடைய தூதர் என்று எனக்கு இவரை தெரியும் என்றால் அவருக்கு சில கேள்விகள் கேட்டு அவருக்கு சொர்க்க வாடை அனுபவிக்கப்படும். இவையெல்லாம் நாம் இங்கிருந்து ஐநூல் இல்முல் யகீன், அறிவு ரீதியாக பெற்றுக்கொண்ட விஷயங்கள். இவையெல்லாம் புறவ நாம் நேரே தரிசிப்போமாம் என்று அல்லாஹ் சொல்லிக்கான். நமக்கு என்ன தெரியும்? ஆனால் நாம் நம்புகிறோம். நாயகம் சொன்னால் பொய்யில்லை. ஏனென்றால் இந்த உலகமே போற்றுகின்ற மாமனிதர், அவர் பொய் சொல்ல மாட்டார். எனவே அவர் சொல்வதை நாம் நம்புகிறோம். பிற மதம், நமது மதம், இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி எம்மை செம்மைப்படுத்த வேண்டும், நாம் ஈமான் கொள்வதில் எவ்வளவு தூரம் முயற்சிகள் எடுக்க வேண்டும், எமது ஈமானியத்தான வாழ்க்கை முறை எப்படி அமைய வேண்டும் என்று பார்ப்பதுதான் நமது தேவை. ஆனால் நமது ஊரில் சில முயற்சிகள் எடுப்பது கஷ்டம். அதை எப்படியும் தடையாக அமைவது, அது காலத்துக்கு காலம் என்றில்லை, அது அந்த நாளிலிருந்து வருகிறது. எம்மை விட்டு பிரித்து சென்ற எத்தனையோ உலமா பெருமக்கள், விலாயத்தில் பெற்றவர்கள் இந்த ஊரிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அட்டாளச்சேனையில் அப்துல் ரஹ்மான் ஆலிமு என்ற ஒரு மௌலவி, அவர் இறையருள் பெற்றவர். அவர் ஒரு வலி, ஒரு இறைநேசன். அக்கரைப்பற்றில் அபூபக்கர் லப்பை ஆலிம், உமர் லப்பை ஆலிம், கலந்தல் லப்பை ஆலிம் என்ற உலமாக்கள் இருந்திருக்கார். உலக பேரும் அவுலியாக்கள். கடைசியாக மூத்தாலிமோ ஹாஷிம் ஆலிம், அவரும் அவுலியா. ஓடினவர்கள் எத்தனையோ பேர் விலாயத்தை பெற்றிருந்த ஊர்தான் இதே. அவர்களெல்லாம் நாயகத்தை தன் இதயத்திலே சுமந்ததினால் அவர்கள் பெற்ற பேறுகள்.
நாம் அதை பின்பற்றுவது, எமக்கு அருள வேண்டிய அருள்களை அல்லாஹ் எப்படி தருவது, நல்லருள் பெறுவதென்றால் நல்லருள் பெற்றவர் பாதையில் செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் நல்லருள் கிட்டாது. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், இறைவா எனக்கு நேரிய பாதையை காட்டு, நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் வழி, அந்த பாதையில் என்னை நடத்தி அருள். 17 நேர்வழி பெறல, நேர்வழி பெற்றவர் சென்ற பாதை எமக்கு தெரிய வேண்டும், அதுதான் நேரிய பாதை. நீங்கள் உண்மையாளர்களோடு சேர்ந்திருங்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. நேர்வழி பெற்றவர் நாங்கள் தான், எங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் நேர்வழி பெற்றவர்கள் யார் என்பதை குர்ஆன் எமக்கு சொல்லி தந்து விட்டது. அப்போது விடை இருக்கிறது, பிரச்சனை இல்லை. நான் என்று எவர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதற்கில்லை. குர்ஆன் அப்படி சொல்லிவிட்டது. وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக இருந்தால் அல்லாஹ்வின் அருளை பெற்ற நபிமார்கள், சித்தீக்கீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்ற நல்ல அடியார்களோடு, இறை நேசர்களோடு, அவுலியாக்களோடு உங்களை அல்லாஹ் சேர்த்து வைப்பான். அது சுவர்க்கத்தில் சேர்த்து வைக்கட்டும், பூமியில் சேர்த்து வைக்கட்டும், சேர்த்து வைப்பான். ஏன் தெரியுமா? அவர்கள் தான் உங்களுக்கு மிக்க அழகான தோழர்கள். வஹஸுன உலாயிக ரஃபீகா, அவர்கள் தான் உங்களுக்கு மிக்க அழகான தோழர்கள், உங்களோட பிரச்சனைகளை தீர்ப்பவர்கள். தோழன் பிரச்சனை வந்தால் தீர்ப்பான். அந்த சஹாபிகள் நாயகத்தின் தோழர்கள், நாயகத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தீர்ப்பார்கள், தன்னை இழப்பார்கள். அப்படியானவர்கள் தான் இந்த அவுலியாக்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்க, நேர்வழி பெற்றவர்களும் உலாயிக்க அன்னமல்லாஹு அலைஹிம் அன்அம்த அலைஹிம், அவர்கள் தான் இந்த 4 கேட்டகரியில் இருக்கின்ற அவுலியாக்கள். அது மட்டுமில்ல, அடுத்த வசனம் ஜாலிகல் ஃபضل மின் அல்லாஹ், இந்த அருள் அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கானாம் இவங்களுக்கு. வகஃபா பில்லாஹி அலீமா, எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதில் அல்லாஹ் போதுமையானவன். உங்களுடைய ஐடியா, உங்களுடைய கதை அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அவன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதில் அவனே போதும் என்று அல்லாஹ் இந்த ஒரு கம்பீரமான, ஒரு கிபிரியத்தான முறையில் இந்த வசனத்தை சொல்லியிருக்கான். இந்த வசனம் எதில் வருகிறது தெரியுமா? சூரத்து நிசா 69ஆம் வசனம். நீங்க தஃசீர் இருந்தா கூட்ட போய் பாதிச்சு பாருங்க. அதிலே போட்டிருக்கார் பிரேக்கெட்டுக்குள்ளே சுவர்க்கத்தில் என்று. சுவர்க்கத்தில் என்று இருந்தாலும் இந்த உலகத்திலும், என்றால் சுவர்க்கத்திலே உதவி தேவையில்லை, உதவி தேவை உலகத்தில் தான். நான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று நினைத்தால் சுவர்க்கத்தில் எனக்கு டக்குன்னு என் வாய்க்குள் தண்ணீர் ஊற்றப்படும், யாரும் தேவையில்லை. நான் சாய்ந்தால் நல்லம் என்று நினைத்தால் போதும், எனக்கு கட்டில் போடப்படும். உதவி தேவை இந்த உலகத்தில். எனவே நேர்வழி பெற்ற அந்த நல்லடியார்கள் பாதையில் செல்ல வேண்டும்.
அப்படித்தான் குர்ஆன் சொல்கிறது. நான் ஓயல் பாஸ் பண்ண வேண்டும் என்றால் ஓயல் பாஸ் பண்ணின ஒரு சோறு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஓயல் நான் பாஸ் பண்ண இயலாது. நான் கிராஜுவேட் இருக்க வேண்டும் என்றால் கிராஜுவேட் பாஸ் பண்ண ஒரு சார் இருக்க வேண்டும். அதெல்லாம் உலக நடைமுறை. நான் வாழ வேண்டும் என்றிருந்தால் வாழ்ந்த ஒருவர் எனக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும். என் விருப்பத்துக்கு கூட்டிகிட்டு போனாலும் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு வாழ்ந்த மனிதன் அங்கு இருப்பான். எனவே சுவர்க்க நரகம் என்ற இன்றைய பாடம் எமது வாழ்க்கையை சீர்திருத்த வந்தவைகள். யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுத்பித்து இன்தஹு உம்முல் கிதாப். அல்லாஹ் நினைத்தால் அழிப்பான், நினைத்தால் எழுதுவான். அவன் நம்மளை நரகவாதி என்று எழுதியிருந்தாலும் நம்முடைய ஷஃபாஅத்தை நாம செய்கின்ற அமல்கள், நம்மளுடைய நல்ல கர்மங்கள் அந்த எழுத்தை மாற்றலாம். அவன் மாற்றுவான். அப்படித்தானே குர்ஆன் சொல்லுது. யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுத்பித்து இன்தஹு உம்முல் கிதாப். அவன் உம்முல் கிதாபிலே தான் எழுதியதை மாற்றுவான் அல்லது எழுதுவான். இது ரெண்டும் செய்வான். ஒரு மனிதனுக்கு பிள்ளை இல்லை, ஒரு பெண்ணுக்கு பிள்ளை இல்லை என்று எழுதியிருந்தாலும் ஒரு நல்லடியான் அவன் கேட்கின்ற துஆவில் அல்லது அவன் செய்கின்ற ஒரு நல்ல வேலையில் அவள் உடனே அல்லாஹ் அந்த பிள்ளையை திரும்ப எழுதி கொடுப்பான். எழுதினா மாத்தோம்னா இப்ப இந்த குர்ஆன் என்ன சொல்லுது? எழுதினா மாத்துவான், அவன் மாற்றுவான், நமக்கு மாற்றியலாது. எனவே நேரிய பாதையை அறிவதில் நாம் எல்லோரும் முயற்சித்து ஒரு நல்ல வழிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கத்தை, ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி எனது உரையை முடிக்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.